சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். பங்களாதேஷில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அங்கே வந்துட்டு ஒரு சில நம்ம இந்திய ஊடகங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க, அங்கே உள்ள இந்துக்கள் வந்து கொல்லப்படுறாங்க, அங்கே உள்ள இந்துக்களுடைய கோவில்கள் வந்து இடிக்கப்படுகிறது, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. சரி, நம்மளும் அதை தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது நம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு பாதுகாப்பாக முஸ்லீம்கள் நிற்கிறத பார்க்குறோம். ஏன்னா எல்லா நாட்டிலையுமே வந்து தவறு செய்யக்கூடியவன் எல்லாருமே இருப்பான். ஒரு 80% இருக்கிறப்ப 20% தவறு செய்யக்கூடியவன் இருப்பான். எல்லா நாட்டிலையும் அது. இப்போ நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிறோம். முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, முஸ்லீம்களை வந்து வெட்டுறான், கொல்றான், பீஃப் கறி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பெருநாளுக்கு தொழுகைக்கு போனவனை வெட்டுறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த இந்துக்களை வந்து நம்ம வந்து வெறுக்கிறோமா? கிடையாது. ஏன்னா அது ஹிந்து மதத்திலே ஒரு குறிப்பிட்ட குரூப்பு 3% இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினர் தான் இதை செய்கிறாங்க. அதில் வந்து ஆர்எஸ்எஸ் அது மெயின். ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இது மாதிரியான இந்து சங்கடனங்கள், பஜ்ரங் தள், இப்படிப்பட்ட இந்து மக்கள் தான் இதில் செய்கிறாங்க. அதனால் நம்ம ஒட்டுமொத்த இந்து மக்களை நம்ம வந்து குறை சொல்கிறதில்ல. அதே மாதிரி தான் முஸ்லீம்கள்லேயும் ஒரு சில தீவிரவாதிகள் இருப்பான். அந்த தீவிரவாதிகள் கூட அவன்கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள், 5 வேளை தொழுகை இருக்காது, ஹராம் ஹலால் பார்த்து செயல்பட மாட்டான். நம்ம அது ஒரு சில இடங்கள்ல. ஆனால் பெரும்பாலான பங்களாதேசிகள் வந்து இந்துக்களோட ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய இடங்கள் வந்து வீடுகள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவருடைய கோயில்கள் வந்து இடிப்படாமல் இருக்கிறதுக்காக அங்கே வந்து வரிசையாக பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் ஒரு கோவிலில் நான் பார்க்குறேன், அந்த ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறாப்புல, அவருடைய டைம் வந்துருச்சு, தொழுகைக்கான டைம். அந்த கோவிலுக்கு முன்னாடியே அவர் தொழுகையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணி நிற்கிறார். எவனா வந்துட்டாக்க நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த அளவு அந்த தொழுகைக்கு கூட அவர் பள்ளிக்கு போகல பாருங்க. நம்மளுடைய சகோதரனுடைய கோவிலை நம்ம காப்பாற்றணும், அதனால வந்து நாம் நிற்கிறோம். ஏன்னா அந்த நாட்டோட இந்த போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு சிலர் முயற்சிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இது மாதிரி இவங்க ஷேக் ஹசீனாவை வந்து தூக்குனாங்கல்ல, அந்த ஆட்கள் வந்து மோசமானவங்க அப்படின்னு உலகுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில குரூப்புகள் என்ன பண்ணாங்கனாக்க, அங்கங்கே வந்து இந்துக்களை வந்து அடிக்கிறது, கொல்றது, கோயிலை இடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுதான் உடனே ஓடி போய் அந்த முஸ்லீம்கள் வந்து அந்த ஹிந்து கோயில்களெல்லாம் காப்பாற்றுறத வரிசையாக நம்ம ஸ்டில்கள் பார்க்குறோம். அதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் நம்ம விஷயம் என்ன தெரியுங்களா? பள்ளிவாசல் ஒளிபெருக்கி இருக்குல்ல, பாங்குக்காக பண்ணக்கூடிய அந்த ஒளிபெருக்கின் மூலமா பங்காளி சொல்றாப்புல, சகோதரர்களே, நம்முடைய இந்து நண்பர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை, அது நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமை. எனவே அந்த இந்துக்களை வந்து அவர்களுடைய குடும்பங்களை வந்து யாரும் இம்சிக்கிறத நீங்கள் சகிச்சுக்காதீங்க, வாய்மூடி மௌனமாக இருக்காதீங்க, அந்த மக்களை காப்பாற்றுங்க. இஸ்லாம் வந்து அப்படி சொல்லலை, அதாவது மைனாரிட்டியை வந்து காப்பாற்றணுங்கிறது தான் இஸ்லாமுடைய சட்டம். அதுக்கு மாற்றமாக இவர்கள் செயல்படுறத நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஒரு சில குரூப்புகள் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டுடைய பேரை கெடுக்கிறதுக்காக செயல்படுறாங்க, அவர்களை வந்து நீங்கள் வந்து தட்டி கேட்கணும். அது மாதிரி நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய அந்த இந்துக்களை வந்து நாம் இம்சிக்கிறது மிகப்பெரிய கோழைத்தனம், அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பள்ளியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது அப்படியே வீடியோலையும் போட்டு எடுத்து போடுறாங்க. இது எவ்வளோ பெரிய மனிதாபிமானம் பாருங்கள். பள்ளிவாசலில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறாங்க. அந்த மக்களை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவர்கள் வந்து நல்லவர்கள், அவர்களை வந்து நாம் வந்து இம்சிக்கக்கூடாது, நம்முடைய எதிரி அவர்கள் அல்ல, நமக்கு அரசியல் கட்சி தான் நமக்கு எதிரியே ஒழிஞ்சு இந்த இந்து மக்கள் நமக்கு வந்து எதிரிகள் அல்ல.
அதனால் அவர்கள் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுதான் நம்முடைய கடமை அப்படின்ட்டு அந்த பள்ளிவாசலில் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் குரூப்புகளில் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒன்று ரெண்டு இடங்களில் நடக்கக்கூடிய ஹிந்துக்களில் வந்து டார்ச்சர் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ கிளிப்புகள்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்களோட யோக்கியம் என்னான்னு தெரியும் நமக்கு. இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லீம்களை எப்படி நடத்துகிறாங்க, புல்டோசரை விட்டு வீடுகளை இடிக்கிறாங்க, பீஃப் கறி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிச்சே கொள்கிறாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான கொலைகளை செஞ்ச அந்த மாபாவிகள் தான் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக பரிதாபப்படுறாங்க. அவனுக்கு முதல்ல வெக்கம் வர வேண்டாமா? இது மாதிரி நம்ம எடுத்து போடுறோமே, நாம் என்ன செஞ்சோம், இங்கே உள்ள முஸ்லீம்களை வந்து நாம் என்ன செஞ்சோம், அதுக்கு அந்த அந்த ஒரு எண்ணம் வருதா பார்த்தீங்களா? அது வராது. அவனுக்கு வந்து எப்படியாவது முஸ்லீம்களை வந்து கேவலப்படுத்தணும், கண்டிக்கணும், இந்த இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தணும். இதை காமிச்சு நீங்களாம் பார்த்தீங்களா, முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இந்த பாருங்கள் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் எப்படி பட்டுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தவறு மக்களே. அந்த பங்களாதேசிகளில் ஒரு குறிப்பிட்ட குரூப்பு தான், ஒரு 1% 2% தான் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறானுங்க. அதை வந்து 80% 90% பங்காளிகள் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்துக்களை காப்பாற்றுறாங்க, ஹிந்து கோயில்களை வந்து காப்பாற்றுறாங்க. ஏன்னா நிர்பந்தத்தினால இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லி இதை மார்க்கம் சொல்லலை, அதை வந்து இஸ்லாமும் ஏற்கலை. அதனால் வந்து நீங்கள் வந்து யாரும் தவறாக நினச்சி அந்த செய்திகளை நம்ப வேண்டாம். நான் அதனால தான் ஃபோட்டோக்கள் வரிசையை நான் போடுறேன், வீடியோக்களையும் நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்துங்க, பார்த்து அதோட உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.